ஹலோ மக்களே, நான் தான் சாய் பேசுகிறேன். மற்றதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்ட்ரோ பார்த்துட்டு வந்துடலாம். ஏன் நான் மற்றதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம், ஃபஸ்ட் இன்ட்ரோ பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் வீடியோ கம்மியாக இருக்குது மக்களே, அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நம்ம என்ன கேம் பற்றி பார்க்க போகிறோன்னா, ஜோம்பி அப்படியே ட்ரெயின் பிடிச்சி ஜோம்பி ஏரியாவுக்குலாம் போயிட்டு ஜோம்பியெல்லாம் தம்முக்கு துமுக்குன்னு அடித்து பிடிச்சி எல்லோரையும் சாகடிக்கிறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இப்போ வந்து ஃபஸ்ட் ரவுண்டு பேசுகிறதுலே முடிஞ்சு போச்சு, ட்ரெயினும் கிளம்பிருச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட் ரவுண்டு முடிச்சாச்சு, செகண்ட் ரவுண்டுக்குள்ளே வந்துவிட்டோம். நம்ம வந்து ட்ரெயின் வந்துருச்சு, நம்ம ட்ரெயின் வந்துருச்சு, ஊஹூன்னு ஆறுநூட்டுன்னு வந்துருச்சு. அக்கா வெளியே வந்துட்டாங்க. டே அக்கா வந்திருக்கேன்டா, எல்லாம் வந்து அட்டி வாங்குங்கடா. அக்கா வந்து சாஃப்ட்டுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க மக்களே, அக்கா ரொம்ப ரக்கடு. அவங்க நடக்கிற பொசிஷனு, அவங்க கன்று பிடிக்கிற ஸ்டைலு, அக்காவோட மூஞ்ச பாருங்கள் மக்களே, அக்காவோட மூஞ்ச பாடுறா டேய், எவ்வளோ கோபம், எவ்வளோ வெறி படுறா. ஒரு ஜோம்பியையும் துடிக்க கொல்லணுன்ற வெறிடா அக்காவுக்கு. கூட வந்து சில அப்பரண்டிஸ்களை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அவங்க ஹா ஹூ அப்படின்னு கோடாலியால் வெட்டுறாங்க. கடைசி ஒரு ஜோம்பி போடு மண்டை மேலே. அக்காவுக்கு இப்போ தான் திருப்தியாக இருக்குது, சொன்னாக்கா அக்காவுக்கு. அப்படின்னு நல்லபடியாக செகண்ட் ரவுண்டு முடிச்சு மூணாவது ரவுண்டு பார்க்க போகிறோம். இப்போ வந்து மூணாவது ரவுண்டு வந்துட்டு என்னமோ சொல்லுது, அங்கே என்னமோ அவனை சுற்றி என்னது காமிக்குது, அது பேர் என்ன, ஐயோ டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது மக்களே. சிலந்தி வலை மாதிரி காமிக்குது, ஏதோ போட சொல்லுது. நம்ம வந்து காக்காயை நோக்கி போடலாம், காக்கா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். என்ன காக்கா நோக்கி போட முடியல, ஜோம்பி போடு தும் அப்படின்னு வந்து ஒரு குண்டு உளிஞ்சு மக்களே, டக்குன்னு ஒரு செத்து போயிட்டான். அவ்வளோ பெரிய சவுண்டு கேட்குது. அந்த காக்கா ஏதாச்சும் பறக்குதா பார்த்தீங்களா, அவ்வளோ பெரிய குண்டு போடுறாங்க. அந்த காக்கா அந்த அக்கா வந்ததுக்கப்புறம் இருந்து போகுது. பிளட்டி ராஸ்கல், உனக்கு இருக்கல வெட்டு கோபால வெட்டிக்கிட்டே இருக்கு கண்ணு, ஒருத்தனை கூட விடாத, வெட்டிக்கிட்டே இரு. அப்படியே வெட்ட துளுக்கவே கூடாது. வாழை மரம் மட்டும்தான் துளுக்கணும், இதுங்க துளுக்கக்கூடாது. ஏன்னா இதுங்களாம் பூமிக்கே விசக்கிருமிங்க, இதுங்களெல்லாம் உயிரோடய விடக்கூடாது. வெட்டு மக்களே வெட்டு போட்டு. அவ்வளோதான். அந்த ட்ரெயின் போகிறதா, அது இவங்க வெட்டி முடிச்சதும் ட்ரெயின் விட்டா போதுல சாமியே அப்படின்னு ஓடுது. அதுக்கெல்லாம் அவ்வளோ அவசரம். என்னடா இது ரத்த கிளறியாக இருக்குது, நம்ம வந்து ஏதோ செம்மண் காட்டுக்குள்ளே வந்துட்டோம் மக்களே. கண்டுபிடிச்சிட்டேன், சாயங்கால வேலை இது. வெட்டு ஏதோ புதுசாக ஒருத்தனை இறக்கியிருக்கான் மக்களே. இவன் வந்து பயங்கரமாக வெட்டுறான். உங்கள் யாருக்காச்சும் இந்த மரம் வெட்டுறது, விறகு வெட்டுற வேலைக்கு வேணுன்னா அண்ணனை வந்து என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய இமெயில் வந்து www.saigaming@budrall.com. ஓகேவா? இதுக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அண்ணனை வந்து நான் மரம் வெட்டலாம் அழகாக சூப்பராக. அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மரத்தை வெட்டுறான் பாருங்கள். ஐயோ அவனையே முடிச்சிட்டாங்களே. சரி ஓகே, பின்னாடியே இன்னொருத்தனை இறக்குறேன். அண்ணா ஓய்ப்பா சாமியார் டேய், பயங்கரமாக விட்டுவிட டேய், எங்கடா கற்றுன்னு வந்த? ஏன் ட்ரெயினில் இறங்க இவங்க நடந்து போகிறாங்க? ஒரு வேளை இதுதான் அவங்க ஏரியாவாக இருக்குமோ, அவங்க ஏரியாவுக்குள்ளே தான் ஜோம்பி வந்துருச்சுன்னு வெட்டுறாங்களோ என்னவோ. அவங்க பாட்டுக்கு வராங்க, வெட்டுறாங்க, போகிறாங்க. சித்தப்பு நீங்கள் எப்போ வந்தீங்க? ஏய் மான் பர்றா, வாவ். அண்ணே அடி வாங்கிறதுக்கு நீ வரீங்களாண்ணே? ஏண்ணே இப்படி பண்ணுறீங்க நீங்கள்? வெட்டுலை வெட்டிக்கிட்டே இரு. அப்போ வந்து அண்ணன் வந்து சின்ன கோடாரி வராரு, பின்னாடி சின்ன கோடாரி வராரு. வெட்டினேன் டக்குன்னு வெட்டினேன், சட்டு புட்டுன்னு வீட்டுக்கு போயிட்டு பொழப்ப பார்க்கும் வெட்டினேன். ஐயோ எங்கள் கண்ணுக்குட்டி வேறு நான் வீடியோ எடுக்கிறத ஜன்னலே பார்க்குதே, எனக்கு வெக்கமாக வருதே. ஐயோ அதை பார்த்து நீ இதை விட்டுட்டுனே. ஏன்டா எங்கள் ஏரியாவுக்குள்ளே வந்து நீ எங்களையே கொல்றதுக்கு வரணும்னா நீ அம்மா பெரிய ஆளாக இருப்ப. நாங்களாம் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருப்போன்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்க. அதுதான் மிகப்பெரிய தப்பு. என்னடா வந்துட்டே இருக்கீங்க, எத்தனை பேருடா இருக்கீங்க? நீ ஏன்டா தனியாக ஓடி வர? உங்களை பார்த்தா பயமா இல்லை? ஏய் என்னடா வந்தது அப்படி பாஞ்சிட்ட? அவன் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி ஆட்டுங்குது. எடுத்த உடனே ஆக்ஷன். சரி அதெல்லாம் நம்மக்கிட்ட வேலைக்காகாது.
வா மாப்பிள்ள வா மாப்பிள்ள. என்னடா என்னடா மலை மாதிரி மேலேருந்து குதிக்கிறீங்கோ? என்னால நடக்குதுங்க? ஆனால் மேலேருந்து போடுறாங்க, ஒரு அடியாச்சும் உழுதா உங்களுக்கு? நம்மளாம் எல்லாத்துலேயுமே 3 ஸ்டார் தான். இப்போ வந்து புதாலை இறக்கிட்ட மக்களே. இருட்டு அறையில் முரட்டு குத்து. இருட்டு நேரத்தில் வந்து தாக்கினா மட்டும் நான் உங்களை விட்டுருவேனாட்டா. டேய், நல்லா எம்மாம்பெரிய வீரம் தெரியுமாடா? அவ்வளோ பெரிய அலெக்சாண்டர் குதிரையே நான் தாண்டா கட்டுப்படுத்தினேன். நீங்களாம் எவ்வளோடா எனக்கு? சும்மா என் கால் தூசிக்கு சமண்டா, உஃப்னு ஊதி தள்ளிட்டு போயிடுவோண்டா. ஏன்டா அப்படி வரீங்க? எங்கிட்ட அடி வாங்கி சாகிறதுனே வரீங்களாடா? போய் வீட்டில் புள்ள குட்டி பொழப்ப கிழப்ப இருந்தால் பாருங்கடா. போய் கூலி வேலைக்கு போனால் கூட ஒரு நாளைக்கு 300 போயிட்டு சம்பாரித்து வீட்டை பாருங்கடா, போங்கடா. எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க மக்களே. ட்ரெயின் வேறு இது வந்து இந்த ட்ரெயின் வந்து என்னத்தை வச்சு ஓட்டுறாங்கன்னே தெரில. கரெக்டாக ஜோம்பியை பார்த்ததும் நின்றுக்குது. என்னத்துக்கு நின்றுக்குதுன்னு தெரில. ஓ, ஐ கேட்ச் இட். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து தண்டவாளத்து மேலே கார் நிறுத்தி வச்சுருக்காங்க. அது இதெல்லாம் போட்டு வெட்டி வச்சுருக்காங்க. எப்படின்னா மேலே வந்து போட்டு வச்சுருக்காங்க, அதை பார்த்து ட்ரெயின் நிற்கிது. ஆனால் இதெல்லாம் அந்த திருட்டு பசங்களோட வேலை. எப்படி இவங்க வந்தால் இவங்கள சாவடிச்சிடணும், இவங்கள விடக்கூடாது அப்படின்ட்டு இவங்களோட வேலை தான். இப்போ பாருங்கள், இவங்க வந்து நம்ம தலைவன். ஏன் தலைவா சாகிற? உனக்குலாம் நான்லாம் டெவலப் பண்ணியிருக்கேன்ல, போய் அடிக்கலாம்ல. என்னடா நீங்கள் வந்ததுமே மேலே எகிடுறீங்க? ஏண்டா என்னடா நீங்கள் ஒரு மார்க்கமாக பண்ணுறீங்களேடா? ஜோம்பிலே நீங்கள் ஒரு மார்க்கமான ஜோம்பி ஆட்டுங்குது. வானவில் ஜோம்பிஸ். வானவில் ஜோம்பிஸ் வேணுமா மக்களே? பார்க்குறீங்களா மக்களே? இங்கே பாருங்கள், வானவில் ஜோம்பிஸ். நீங்கள் வந்து சும்மா நடந்து வந்து எந்த ஆக்ஷனும் கொடுக்க வேணாம், அப்படியே வந்து மேலே போயிடறாங்க மக்களே. வேறு லெவல். வானவில் ஜோம்பிஸ் பார்க்கணுன்னா வந்து இந்த கேமுக்குள்ளே வாங்க மக்களே. நம்மளை கொன்னுட்டாங்க மக்களே. சே, நான் வந்து இப்படியெல்லாம் நடக்கும்னு கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆனால் அப்படியே ட்ரெயின் பார்த்தீங்களா, நேக்காக ரிவர்ஸ் எடுத்துன்னு ஓட்டான். டேய் சாமியா, உன்ன மாதிரி ஆளை நான் பார்த்ததே இல்லைடா. இந்த பெரிய தொப்பையை வச்சு நீ எதுக்கு தான் நடக்க முடியாத நடந்து வரான்னு தெரில. பின்னாடி இருக்கிறவங்களுக்கெல்லாம் மறைச்சின்னு வெட்ரா வெட்ரா அப்படி தாண்டா வெட்ரா கண்ணு. ஒருத்தனையும் விடாத. ஃபஸ்ட்டு அந்த தொப்பையை கிழிச்சு வீசாடுறா கண்ணு. போடு, 3 வெட்டு தான். எவனாக இருந்தாலும் கேலி. அவ்வளோ பெரிய கோடாரி வச்சுருக்கோம் நாங்கள். அவ்வளோ பெரிய வெப்பனுக்கு சொந்தக்காரர் நாங்கள். தார் வந்தாலும் சரி, ரோடு வந்தாலும் சரி, அந்த தார் வச்சுருக்க சுற்றிக்கியே நாங்கள் தான் டஃப் கொடுப்போம். அப்படிப்பட்ட வெப்பன் எங்களுது. பின்னாடி பார்த்தீங்களா, நம்ம அலெக்சாண்டர் வராரு. வெட்டு. அவ்வளோதான். அப்போ வந்து ரோடு கிளியர் பண்ணி விட்டாங்க. இவங்களை விட்டுட்டு ட்ரெயின் ஓடிடுச்சு. இவங்க எப்படி வருவாங்க, என்ன பண்ணி வருவாங்க? பஸ்ஸுக்கு காசு இருக்கா, ட்ரெயினுக்கு காசு இருக்கா, அடுத்த ட்ரெயின் எப்போ எதானா யோசிக்குதா? அது பாட்டுக்கு ரூட்டு கிளியர் ஆகிடுச்சு, அது பாட்டுக்கு போகுது. அக்கா போடுக்கா, மண்டை மேலே போட்டுக்க. எனக்கே அந்த ஜோம்பிகளை பார்த்தா காண்டு புண்ணு ஆகுதுக்கா. போடுக்கா மண்டை மேலே. இதுவே நான் மட்டும் இருந்தால் கத்தி எடுத்து மண்டே ரெண்டாக பொழந்து போட்டுப்பேன். நீங்கன்றதுனால பொறுமையாக பார்த்துட்ருக்கீங்க. என்னக்கா நீங்கள் ஒன்றும் சரியில்லைக்கா. அப்படியே ஒரே குண்டில் மொத்த சோம்பியும் பீக்குன்னு போயிடணும். அப்படியே அவங்க அம்மா வார்த்தை செவ்வான்னு ஃபுல்லாக வெளியே வந்துடணும். அவங்க இதுங்களுக்கெல்லாம் பாருங்கள், மேலேருந்து குதிக்குதுங்க. எங்கேருந்து குதிக்குதுங்க, எப்படி வருதுங்க, மேலே எவன் தூக்கி போடுறான், ஒருவேளை பேக் கிரில்ஸ் மாதிரி ஹெலிகாப்டர் இருந்து குதிக்குதுங்களா அப்படின்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஆனால் வருதுங்க. நாங்களும் அடிச்சுனே இருக்கிறோங்க. பாருங்கள், டயரெல்லாம் கொட்டி விட்டுனுக்குதுங்க. ஐயோ, நீ லாஸ்ட்டாக போக்கண்ண, எதுவுமே பண்ணாத. லாஸ்ட்டாக போ, வெட்டுற மாதிரி ஆக்ஷன் காமி. முடிஞ்சிட்டா நீ வந்து கிளம்பி வந்துடு, சரியா? இன்னும் எத்தனை ரவுண்டு இருக்குது? தலைவா வாங்க தலைவா. அப்படி தான் தலைவா, வெட்டுங்க தலைவா. ஒருத்தனை விடாதீங்க தலைவா, வெட்டு தலைவா. போடு 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 போடு. ஒருத்தனை கூட விடாத, வெட்டு. புது ஆள் இறக்கியிருக்கா, பார்த்துக்காங்கடா. டேய் புது ஆள். என்ன திருப்பி அடிக்கிறான்? ஏண்டா உனக்கு அம்பூட்டு தைரியம் வந்துருச்சு? இவ்வளோ பெரிய மனுஷனை அடிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சு. யாரா கொடுத்தா உனக்கு அந்த தைரியத்தை? ஏண்டா வெட்டி பொலி போட்டுருவேன். ராஸ்கல், பிளட்டி ஃபூல். இன்னொன்று எதோ சொல்லுவாங்களே, கண்ட்ரி ப்ரூட்டு. போடு தலைவா, தலைமையிலே போடு தலைவா. பச்சை கலர் ட்ரெயின் நல்லா இருக்குடா. எங்கடா வாங்கினீங்க?
ரெடியாக நிற்கிறோம். எப்படா வருவாங்க, எப்படா அடிக்கலாம், சாமியே சீக்கிரம் வரவையே. போடு தலைவா தொப்பை மேலே இப்படி சாகட்டும். என்ன என்னமோ அங்கே பாருங்க மக்களே, அவன் குசு விட்றான் வயலட் கலர். என்னடா ஆச்சு இப்போ? டேய் அவனுக்கு என்னடா பண்ணீங்க? மறைஞ்சு போயிட்டான்டா, டேய் செத்து போயிட்டான்டா. ஐயோ இவனையும் அடிச்சு போட்டாங்க. ஏய் சீக்கிரம் இறங்கி வாடா, சட்டு புட்டுன்னு வந்து அவங்கள அட்றா, மண்டிலே போலடா. ஐயோ 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 அடிக்கிறாங்களே அடிக்கிறாங்களே, எங்களை காப்பாற்ற யாருமே இல்லையா? இதோ நான் வந்துட்டேன். டனடன போடு மக்களே, நான் தான் மக்களே உங்களை ஜாக்கி சான் மாதிரி காப்பாற்ற போகிறேன். ப்ரூஸ்லி பார்த்துருக்கீங்களா மக்களே? ப்ரூஸ்லி அதான் நம்ம தலைவா அடிக்கிறான் பாருங்க, அப்படி ப்ரூஸ்லி ஸ்டைலில் பறந்து பறந்து வெட்டுறான் மக்களே. வெட்டு தலைவா, சின்ன கோடாரி ஆய். என்னடா வந்துட்டே இருக்கீங்க? எத்தனை பேரை தாண்டா நான் அடிக்கிறது, எத்தனை ஆளை தாண்டா நான் இறக்குறது? வெட்ட இறக்கிட்டே இருப்பேன்டா. என்னலே நினச்சிக்கிட்டு இருக்க? எங்களை பார்த்தா சொம்ப மாதிரி தெரியுதாலே. இங்கே அக்கா வந்துட்டு அப்படி அக்கா நட பார்த்தா ஃபா ராணுவ பட அப்படி அங்கே பாருங்க, ஒரு ஆட்டிடியூட் ஆக்ஷனு. அக்கா 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 குண்டு ரீலோடு பண்ணுறதுக்குலாம் வந்துடுவோம் போலக்கா, டக்குன்னு சுடுக்கா. அப்புறமா இன்னும் புலி போட்டு போகிறான். அவ்வளோதான் முடிஞ்சா லாஸ்ட் ஆள். ஐயோ பாவம், எத்தனை கொலை தான் நான் பண்ணுறது சாமி? ஏன் தான் அப்படி என்னை கொலை பண்ண வைக்கிறீங்களோ? போங்கடாடி. இவன் லாஸ்ட்டாக வருவார் தலைவர், லாஸ்ட்டாக வராரு. என்னத்துக்கு வராரு? பந்திலே உனக்கு இலை இல்லை, ஆனால் உனக்கு என் இலை பொத்தலுன்ற. என்ன பண்ணுறது? நம்ம இதோட வீடியோவை முடிச்சுக்கலாம் மக்களே. ஏன்னா இதே 12 நிமிஷம் போயிடுச்சு. இதுக்கு மேலே நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த வீடியோவே நீங்கள் பார்க்க மாட்டீங்க, அது வேறு விஷயம். இதுக்கு மேலே போட்டாலும் பார்க்க மாட்டீங்க, அது இன்னொரு விஷயம். எப்படி போட்டாலும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க, அது அதுக்கு அடுத்த விஷயம். அதனால் நம்ம வீடியோவை இதோட முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலான்னு எனக்கு ஒரு யோசனை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்லாம் சொல்ல மாட்டீங்க, எனக்கே தெரியும். ஏன்னா அடுத்த வீடியோ போடுறான்னு நீங்கள் இன்டெரக்டாக சொல்லிடுவீங்க. அதனால் நம்மளும் இந்த வீடியோ இதோட க்ளோஸ் பண்ணி மூடி வச்சுட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கேமில் நான் உங்களை ஹஹஹா ஓஹோஹோ எஹெஹேன்னு பார்க்குறேன். அது வரைக்கும் எல்லோரும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் ஓகே மக்களே, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை பாய், see you.